எனக்கு ஒரு 36 ஆண்டு காலமா எனக்கு வந்து ஆன்மீகத்திலே இருக்கட்டும் இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாமவே நான் மரணத்தின் விளிம்புக்கே நான் போயிடலாம், வேண்டாம் நம்ம இந்த பூமியில வாழ்றதே வேஸ்ட், ஆமா கடன் பிரச்சனைனால அந்த மாதிரி எனக்கு போது சூசைட் அட்டன் பண்றதுக்கு இந்த களைக்கொல்லி பூச்செடிக்கெல்லாம் அடிப்பாங்க, அந்த பாய்சன் மருந்து பால் டைல் அதை வாங்கிட்டு வந்து தோப்புக்கிட்ட மிஷின் பாக்ஸ் ஒன்று இருக்கும், எலக்ட்ரிக் பாக்ஸ், அதில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சாமி. நான் சாப்பிட்டு எல்லாம் படுத்துட்டு இருக்கும்போது தான் 2 மணிக்கு வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருந்தது வெளியே. அதுக்கப்புறம் திரும்பி எழுந்து வந்துருச்சு, பார்த்துட்டு திரும்பி போயிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உருவம் மாத்திரம் மூட்டை பின்னாடி வச்சுட்டு ஒரு சாக் பையில் வச்சுட்டு ஒரு கந்தல் கிழிந்த ஆடையில் இருந்தார். அப்போ அவர் யாருன்னு எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஐயா பாருங்க, இங்கே தான் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்துட்டு இந்த பக்கமாக நின்றுட்டு தான் எனக்கு அழைப்புகள் கொடுத்தாரு, வாடா எழுந்துட்டு வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. பேர் பார்த்தீங்கன்னா கணேஷ், கிருஷ்ணகிரி மாவட்ட பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் பெரிய தக்கேப்பள்ளி என்ற கிராமம். கிட்டத்தட்ட இங்கே நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கேன். 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு என்னுடைய குடும்ப சூழல் காரணமாக ஒசூரில் வேலைக்கு போயிட்டேன் சாமி. நான் அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2002லிருந்து 2019 வரையிலையும் ஒசூரில் தான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொரோனா டைம்ல நிறைய கம்பெனிங்க வந்து லாக்டவுன் டைம்ல க்ளோஸ் பண்ற கம்பெனியை மூடுற சூழல் ஏற்பட்டதுனால அதுக்கப்புறம் நான் சரி ஏதாவது ஊருக்கே போயிட்டு ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணுவோம், இல்லை விவசாயத்தை கையில் எடுக்கும்னு சொல்லிட்டு 2019 ஊருக்கு வந்த சமயம் வந்துட்டு அப்போ கடக்நாத் என்ற கருங்கோழி பண்ண ஆரம்பிச்சேன். அதுல கோழி பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு வந்து அரசியல் ஈடுபாடு அதிகம். அதுக்கு முன்னவே வந்து பாத்தீங்கன்னா நான் சகாயம் IAS அவர் கூட மக்கள் பாதையில மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் அவரு VRS ஆனதுக்கு அப்புறம் மற்ற மாற்று கட்சியில எனக்கு பிடிச்சி அப்படியே அரசியல்ல பயணிக்கும் போது எனக்கு ஒரு 36 ஆண்டு காலமா எனக்கு வந்து ஆன்மீகத்திலே இருக்கட்டும் இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாமவே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து இப்போ ஒரு மனுஷன் இங்க இருக்கிறனா, இப்ப குமாரை பார்க்கணும், இவன் தான் மனுஷன், இவன் என்னென்ன பண்ணுவான் அப்படின்றத எனக்கு ஒரு இருந்தா இருக்கணும், இல்லைன்னா இல்லை. இப்ப கடவுள்னா யார், அவர் கடவுள் யார், அவருடைய பணி என்ன செய்யறாரு, மக்களுக்காக என்ன செய்யறாரு அப்படின்றதுதான் சாமி என்னுடைய கொஸ்டினே. அந்த மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாவே பிறந்ததுல இருந்தே இல்லை. கோயிலுக்கு போவேன், சும்மா பார்ப்பேன், வந்துருவேன். கும்பிட்றது, உள்ள போயிட்டு அர்ச்சனை பண்றது, வேண்டுதல் வைக்கிறது, அந்த மாதிரி சூழல் எல்லாம் எனக்கு இல்லை சாமி. இப்படியே பயணிச்சுட்டு இருக்கும்போது 2022 எனக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுருச்சு. இவ்வளோ சமூக திருப்பணி செஞ்சியும் இவ்வளோ மக்கள் மத்தியில நல்ல ஒரு பேர் இருந்தும் எனக்கு மிகப்பெரிய ஒரு அப்போ நான் அந்த ஏன் இந்த மாதிரி நெருக்கடி வருதுன்ட்டு சில ஒரு நம்ம கர்மாவை கூட இருக்கலான்ட்டு ஒரு மரணத்தின் விளிம்புக்கே நான் போயிடலாம், வேண்டாம் நம்ம இந்த பூமியில வாழ்றதே வேஸ்ட், ஆமா கடன் பிரச்சனைனால அந்த மாதிரி எனக்கு ஒரு மரணத்தின் விளிம்பில் சூழல் ஏற்பட்டுருச்சு. உணவுக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு, வறுமை பற்றாக்குறை ஏற்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2022 இந்த மாதிரி மரணத்தின் விளிம்புக்கே போகும்போது தான் நான் இங்கே லேண்டு ஒரு இடத்துல குத்திக்கு போட்டிருக்கேன். அந்த இடத்துல வேணாம் நம்ம வாழ்றதே வேஸ்ட்டு, போயிட்டு இறந்துடலாம், என்னத்துக்கு நம்ம வாழ்ந்து இந்த உலகத்தில் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த களைக்கொல்லி பூச்செடிக்கெல்லாம் அடிப்பாங்க, அந்த பாய்சன் மருந்து பால் டைல், அதை வாங்கிட்டு வந்து தோப்புக்கிட்ட மிஷின் பாக்ஸ் ஒன்று இருக்கும், எலக்ட்ரிக் பாக்ஸு, அதில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சாமி. நான் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு விடிஞ்சா வந்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 1ஆவது மாதம் 2022 வருஷம் அன்னைக்கு நான் வாங்கிட்டு அந்த மீட்டர் பாக்ஸில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தான் இருந்து வீட்டில் படுத்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு இரவு மிட் நைட்டு ஒரு 2 மணிக்கு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது என்னை வந்து வெளியில். அதுக்கப்புறம் நான் திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கெல்லாம் இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு காலையிலேயே சூசைட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே தோப்பான வச்சுட்டு மாடெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு நல்லபடியெல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க தூங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 மணிக்கு நான் இந்த மாதிரி வச்சுட்டு வந்திருக்குன்றது யாருக்குமே சொல்லலை, இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணுறதும் சொல்லலை. எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம், கடன் தொல்லை அதிகமாக இருந்ததுனால வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாமல் சரி சூசைட் அட்டன் பண்ணிடலாம், இந்த உலகத்தில் நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லை
அப்படின்ட்டு நான் ஒரு முடிவோட வந்து இது யாருக்கும் நான் தெரியப்படுத்திக்கல. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது நைட்டு சாப்பிட்டு எல்லாம் படுத்துட்டு இருக்கும்போது தான் 2 மணிக்கு வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருந்தது வெளியே. அதுக்கப்புறம் திருப்பி எழுந்து வந்துருச்சு, பார்த்துட்டு திரும்பி போயிட்டேன். போயிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உருவம் மாத்திரம் மூட்டை பின்னாடி வச்சுட்டு ஒரு சாக்கு பையில் வச்சுட்டு ஒரு கந்தல் கிழிந்த ஆடையில் இருந்தார். அப்போ அவர் யாருன்னு எனக்கு தெரியல. சரி, மீண்டும் அன்னைக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம், எனக்கு விடிஞ்சா நம்மளுடைய கதை தான் முடிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் திரும்பி போய் படுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் இருக்கும் சாமி. லெஃப்ட் சைடு ஷோல்டர்ல வந்து படார்னு ஒரு அடி விட்டாரு. வெளியே ஒரு பெரியவர் நின்றுட்டு இருந்தவர் வந்து கையிலே வந்து படார்னு ஒரு அடி உள்ள வந்து வீட்டு வண்டி திருப்பி வெளியே இருந்து இந்த வீட்டு வாசப்படிக்கிட்ட வந்து நின்னா வாடா அப்படின்னாரு. உன்னுடைய முடிவை மாற்றணும் அப்படின்னு சொன்னார். யார் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்காரு, வயது முதிர்ந்தவராக இருக்காரு, ஒன்றுமே புரியல நம்மளுக்கு. இல்லைங்க, என்னுடைய முடிவு காலையில் 6 மணிக்கு தெரியும் அப்படின்னுட்டு மீண்டும் போயிட்டு அவரும் போயிட்டாருங்க. அதோட மறைஞ்சிட்டார் அவர் தான். அது யாரு என்னன்றது அப்போ எனக்கு தெரியாது. அந்த பெரியவர் வந்து மூட்டை வச்சுட்டு இருந்தாரு. ரொம்ப எளிமையான தோற்றத்தில் இருந்தார். பச்சை ஆடையில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் வெடிஞ்ச ஜனவரி 28 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. காலையில் 6 மணிக்கு எழுந்தேன். நல்லபடியாக எப்பயும் வழக்கம் போல் வீட்டில் குளிச்சுட்டு தோப்புக்கிட்ட போய் மாடு வச்சுருக்கேங்க. ஒரு 8 மாடு சீம் மாடு இருந்தது. அது எல்லாமே போய் கட்டிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது இங்கேருந்து குளிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி போய் மாடு வந்து கையில் அந்த 8 மாடு குடிச்சிட்டு கையில் மரத்துக்கு மாங்காய் மரம் இருக்குது அந்த தோப்பில் 8 மாடும் 8 மரத்துக்கு கட்டுற வரையிலையும் எனக்கு நினைவுகள் கரெக்டாக இருந்தது. கட்டி முடிச்ச உடனே பைக் எடுத்துகிட்டு அன்னைக்கு நைட்டு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே தான் அந்த பொருளெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, ஃபைஸ்லாம் அதெல்லாம் அங்கே வந்து மிஷின் ரூமில் கரண்ட் எலக்ட்ரிக் ரூமில் வச்சுது. எனக்கு நினைவுகள் இல்லை சுத்தமாகவே. நேராக கிருஷ்ணகிரி போயிட்டு கிருஷ்ணகிரியில் ஆமாம் எதுவுமே நினைவுகள் இல்லை எனக்கு. எல்லாமே வாங்கி வச்சுது அன்னைக்கு சாயந்தரமே வாங்கிட்டு வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் மறுநாள் நாள் வந்து எனக்கு நினைவுகள் இல்லை. உடனே என்னுடைய பைக் எடுத்துகிட்டு நேராக கிருஷ்ணகிரி போயிருக்கேன். கிருஷ்ணகிரியில் அங்கே ஸ்டாண்டில் 2 வீலர் போட்டு நேராக சேலம் போயிருக்கேன். சேலத்துலேருந்து திண்டுக்கல் போயிட்டுருக்கேன். அந்த திண்டுக்கல்ல போன பின்னாடி தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகான்ற பஸ்ஸு. ஆனால் அந்த பஸ்ஸு மாத்திரம் எனக்கு நினைவு இல்லை சாமி. ப்ரைவேட் வண்டி. அதில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்தவருடைய ஃபோட்டோ வந்து கிளாஸில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு கணக்கம்பட்டின்னு போர்டு போட்டிருந்தாங்க. திண்டுக்கல், ஒட்டச்சத்திரம், கணக்கம்பட்டி, பழனி அப்படின்னு அந்த போர்டு போட்டிருந்தது. உடனே இவரை பார்த்த உடனே அந்த பஸ்ஸில் நான் உடனே ஏறிட்டு அங்கே இங்கெல்லாம் இந்த அந்த ஃபோட்டோவில் இருந்தது. பஸ்ஸில் ஒரு பெரியவர்கிட்ட டவுட்டில் கேட்குறேன், இவர் யாருங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து கணக்கம்பட்டி மூட்டைசாமி சித்தர் அப்படின்னு. அவர் சொன்னது எனக்கு புரியல. சித்தர்னா என்ன, நம்ம தெய்வ வழிபாட்டில் இல்லை இல்லைங்களா, நமக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்படின்னும் போது இவங்க சித்தர் மத்தர் நமக்கு எப்படி தெரியும்? உடனே சரி இந்த போட்டோவில் இருக்கிறவரும் நைட்டு வந்தவரும் ஒரே மாதிரி இருக்கார். சரி இவர் எந்த ஊருன்னு கேட்டு கணக்கம்பட்டினார். நேராக கணக்கம்பட்டி டிக்கெட் வாங்கிட்டேன். ஏன்னா முன்கூட்டியே எனக்கு வந்து ரூட்டு தெரியாது. ஈரோடு போய் போனோமா இல்லை சேலம் போயிட்டு போனோமா இல்லை ஒட்டச்சந்திரம் போய் போனோமா தெரியல. நான் ஸ்ட்ரைட்டாக திண்டுக்கல் போயிட்டேன். அங்கே போயிட்டு திண்டுக்கல் அந்த போர்டு போட்டோ கிளாஸில் பார்த்த பின்னாடி தான் எனக்கு நைட்டு இவர் தான் வந்ததுன்னு தெரிஞ்சுது சாமி. அதுக்கப்புறம் அங்கே திண்டுக்கல் ஏறி நேராக ஒட்டச்சத்திர வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி ஸ்டாப்பில், அதுவும் அந்த பெரியவர் அந்த பழனி வர்றவர், அவர் பழனிக்கு போகிறதுக்காக வர்றவர் திண்டுக்கல்லேருந்து. அவர் கேட்டே வர கணக்கம்பட்டி வந்துச்சுங்களா அந்த பெரியவர் இந்த மாதிரி அவர், ஏன்னா அவர் சித்தர்னு எனக்கு சொல்ல தெரியல, இந்த மாதிரி பெரியவர் தான் நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ தான் எனக்கு நான் ஐயா அப்படின்னு சொல்கிறேன். நான் ஆரம்ப பயணிச்சு முதல்ல அவர் பெரியவர் தான் சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு ஐயாவை சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்த ஸ்டாப் இறங்கிடுச்சிங்க கணக்கம்பட்டி, இங்கே இறங்குங்க அப்படின்னாரு. அங்கே கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கின பின்னாடி தான் சாமி அந்த ஐயாவுடைய ஜீவசமாதிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் போட்டு ஐயா போட்டோ போட்டிருப்பாங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு. அதை பார்த்த பின்னாடி எனக்கு ஓரளவுக்கு ஒரு முழு ஒரு இது வந்துச்சு. ஓ நைட்டு வந்தது இவர் தான், இதில் எந்த மாற்று கருத்து இல்லை அப்படின் போது அங்கே அந்த பஸ் ஸ்டாப்பில் கால் வச்சோடனே ஒரு டீ கடை ஒன்று இருக்குங்க சாமி ரைட் சைடில். டீ சாப்பிட்லான்னு போனால் அந்த இடத்துல பார்த்தோன்னா பைரவர் இருந்தார். நான் என்ன பண்ணேன், ஒரு டீயும் ஒரு பன்னு சாப்பிட்டேன்னா நான் காலையிலேருந்து சாப்பிடல. ஈவினிங் வரலையுமே நான் சாப்பிடாமலே இருக்கேன். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இலைகள் டு 7:30 நான் அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டேன் சாமி. கணக்கம்பட்டி ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டேன். இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா டீ சாப்பிடலாம் பசி அப்படின்னு சொல்லிட்டு டீயும் ஒரு பன்னும் சாப்பிட்றேன் சாமி. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் பைரவர். அப்போது நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எனக்கு புரியல,
ஏன் இந்த அப்போ என்ன நம்மலாம் கிராமத்து சைடு சொல்கிற மாதிரி நாய் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி பைரவர் அங்கே நின்றுட்டு என்ன அழைப்புகள் கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு வழி காட்டுறதுக்காக எனக்கு என்ன நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை சாமி, கனகம்பட்டிக்கு போனதில்லை, ஐயா பீடத்துக்கும் நான் போனதில்லை. அதுதான் முதல் முறையாக போகிறதுனால ஐயா ரூபத்தில் தான் பைரவர் என்ன அழைப்புகள் கொடுத்துருக்காருன்றது நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியல. உடனே நான் டீ எல்லாம் சாப்பிட்டு பைரவருக்கு ஒரு பிஸ்கெட்டு கையில் வாங்கிட்டு குட் டே பிஸ்கெட் வாங்கிட்டு அது 2 பீஸ் அங்கே போட்டால் சாப்பிடல, பைரவர் சாப்பிடல. உடனே நானும் சரி அது கையில் மடித்து வச்சுக்கிட்டு நேராக அந்த வழிபாதை ஐயா ஜோதியான ஜீவசமாதிக்கு வழிபாக போகுது இல்லைங்களா, அந்த வழிபாதை வழியாக நானே முன்னாடி நடந்துட்டு போகிறேன். இவர் எனக்கு முன்னாடி போயிட்டே இருக்காரு. பைரவர் நினச்சிருந்தா ஓடி இருக்கலாம். என்னை லாஸ்ட் ஃபைனல் ஜீவசமாதி வர்ற வரையிலுமே என் கூடவே தான் முன்னாடி வழிகாட்டிகிட்டே தான் வந்தேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போனதில்லைங்க, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தொலைவு பண்ணோன்னு ஒரு முள்ளு செடி வந்த உடனே எனக்கு யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக நிப்பாடுறேன். அவரும் ஐயாவும் நிற்கிறார் அங்கே. ஐயனா பைரவர் ரூபத்தில் ஐயா வாங்க நின்றுட்டார் பைரவர். உடனே திரும்பியும் அப்படியே பயணத்தில் பயணிச்சுட்டே இருக்கேன். போகும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த கேட்டு ஐயாவுடைய இப்போ கேட் இருக்குங்க சாமி, முன்னே கேட் இல்லை அந்த ஐயா பீடத்துக்கு முன்னாடியே. அந்த இடத்துல போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா பைரவர் மறைஞ்சிட்டாரு. உடனே அங்கேருந்து செக்யூரிட்டியை கேட்டேன். நான் காலையிலேருந்து உணவு சாப்பிடாதனால அங்கே ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது. டீ சாப்பிட்டதும் எனக்கு பசி அடங்கலை. உடனே அவர் கேட்டால் ஐயா நீங்கள் இப்படி ஐயா பீடத்துக்கு வழியாக லெஃப்டில் போயிட்டு போங்க, அங்கே அன்னதானம் நடக்க சாப்பிட்டு வாங்கினார். அங்கே அன்னதானம் நல்லா சாப்பிட்டு சாமி 9 to 9:15 இருக்கும். அந்த டைமில் நான் உள்ளார ஐயாவுடைய ஜீவசமாதி கிட்ட வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். அங்கே வந்த உடனே சாமி எல்லாரும் நிறைய பேர் பூஜை பார்த்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் அவங்கவுங்க கருத்துக்களை ஒவ்வொருத்தர் தகவல் பயிரும். நான் ஒருத்தனே போனதுனால இன்னும் பண்ணல. இப்படி உட்காந்துட்டு இப்படி சப்பாங்கல் போட்டுட்டு இருந்தேன் சாமி. இப்படி சப்பாங்கல் போட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து பேண்ட் ஷர்ட்டில் தான் போயிருந்தேன். சப்பாங்கல் போட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உள்ளங்காலையும் இந்த உள்ளங்கால் ரைட் சைடு லெஃப்ட் சைடு உள்ளங்காலையும் அப்படியே அந்த பூமிக்கு எர்த்து நம்ம கரண்ட்டு சேக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சமயம் என் காலில் ஃபுல்லாகவே அப்படி ஜிவ்வுன்னு சேக்கடிச்சு மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரையிலையும் அந்த கரண்ட்டு சேக்கடிச்சியா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னை உக்காந்த இடத்த விட்டு ஐயா எழவே விடலைங்க சாமி. அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி படுக்கலாம், எல்லாம் டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் படுக்கிறாங்க அங்கே. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா பீடத்தில் முன்னாடியே இடம் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க. நானும் சரி எனக்கு கொஞ்சம் கிடைச்ச ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல சரி படுத்துடலாம் இதுக்கு பின்னாடின்ட்டு அந்த 1.25 மணி நேரம் என்னை எழவே விடலைங்க சாமி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டு நமக்கு சேக்கடிச்சு எப்படி இருக்குன்னா அது கர்மாவை இழுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு என்னால் உணர முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம ட்ராவல் பண்ண பயணிக்க ஐயா கூட பயணிக்க ஐயா வழியில் நம்ம பயணிக்க எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் புரிதலே எனக்கு வந்தது ஐயாவை பற்றி என்ன ஏதுன்னு. ஃபர்ஸ்ட் டைமெல்லாம் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. போனேன், பார்த்தேன், வந்துட்டேன். அப்புறம் அன்னைக்கு நடந்த மிராக்கலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் போனது ஜனவரி மாதம் சாமி, 28ஆம் தேதி. ரொம்ப கடுமையான பனி, உங்களுக்கும் தெரியும் பனிக்காலம். அப்போ எந்த பெட்ஷீட்டு போர்வடை எதுவுமே அங்கே எப்படி என்னன்றது எதுவுமே தெரியாது, குளிக்க தேட இருக்கா என்னன்னு தெரியாது. சரி போய் பார்த்தேன், ஐயாவை பார்த்துட்டு சாப்பிட்டு அந்த பீடத்துலேயே ஒரு தூண் ஒன்று இருக்குது, இரும்பு தூண். அந்த இடத்துல கொஞ்சம் இடம் கேப் கிடைச்சிது. எல்லாம் படுத்துட்டு இருந்தாங்க, எனக்கு ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்ச உடனே படுத்துட்டேன் சாமி. ஒரு 11 மணி இருக்கும். கரெக்டாக 12:20க்கு யாரோ இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் பெட்ஷீட் இந்த மாதிரி யாரோ கொண்டாந்து போத்தன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓரளவுக்கு குளிர் இல்லாமல் இருந்தது. அது மட்டுமே கடன்னு அப்படியே எப்படி கை காலெலாம் ஒதுர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பனி குளிருக்கு அதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் பெட்ஷீட் பார்த்துமே நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 4:45 இருக்கும் சாமி, சரியா ஒரு 4:45 5 மணிக்கிட்ட இந்த பெட்ஷீட் அப்படியே ஒரே இழுத்துட்டாங்க, ஷடார்னு இழுத்துட்டு உடனே எழுந்துட்டேன். இதுதான் சாமி அங்கே ஒரு மிராக்கலான விஷயம் எனக்கு கனகம்பட்டி ஜீவசம். யாரும் இழுத்தான்னு தெரியல, அந்த பெட்ஷீட் யார் கொண்டாந்து போத்தினாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் எதுவுமே இல்லாமல் பேண்ட் ஷர்ட்டில் போயிருக்கேன் அன்னைக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு முதல் முறையாக அப்போ தான் ஐயா பீடத்துக்கே போயிருக்கேன். அதுக்கப்புறம் அப்போ கூட எனக்கு நம்பிக்கை வரல இவர் மேலே. ஏன்னா எனக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே. அதனால சித்தர்ன்ற யாருன்றதே அன்னைக்கு தான் முதல் முறையே தெரியும். ஆனால் இவரை பற்றி முழுசாக எனக்கு முழு விளக்கமும் தெரியாது. இவர் யார் என்ன, இவர் அர்ப்பணிப்பு என்ன, இவருடைய நன்மைகள் என்ன, தீமை எதுவுமே எனக்கு தெரியாது. சரி வந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னாக்க அன்னைக்கு மறுநாள் காலையில் 6 மணி பூஜையெல்லாம் பார்த்துட்டு அன்னதானெல்லாம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 8:10க்கு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி நேர கிருஷ்ணகிரி வந்துட்டேன். வந்துட்டு உடனே ஒரு 5 நாள் இருக்கும். எனக்கு ஐயா அப்போ தான் சூட்சும வடிவத்தில் அவங்களுக்கு போய் உணர்த்தி ஒரு லேண்டு வியாபாரம் ஆகாத இருந்த ஒரு பிளாட்டு
வியாபாரம் பண்ண வச்சு அதுலேருந்து எனக்கு ஒரு தொகையை பெருந்தொகையை அவர் வருமானத்தை ஈட்டி கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா ஐயா பாருங்கள், இங்கே தான் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்துட்டு இந்த பக்கமாக நின்றுட்டு தான் எனக்கு அழைப்புகள் கொடுத்தாரு, வடை எழுந்துட்டு வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாங்க ஐயா இந்த மரம் ஐயா தியானம் கணக்கம்பட்டியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த மரத்தை உருவாக்கிட்டு போயிருக்காருங்க ஐயா. இது ரொம்ப சின்ன மரமாக இருந்தது, இப்போ இந்த ஒரு ஆண்டு காலத்தில் இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல தாங்க ஐயா வந்து எனக்கு காட்சி கொடுத்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரம் விவசாயியாக தான் இருந்தேங்க ஐயா. நீங்கள் படுத்துருந்தீங்களே இங்கே என்ன எங்கே படுத்துருந்தீங்க? இல்லை, இங்கே வீட்டுக்குள்ளார படுத்துட்டு இருந்தேங்க ஐயா. இந்த வீட்டில் தான் நான் படுத்துட்டு இருந்தது. இங்கே தான் வந்துங்க ஐயா, இந்த இடத்துல பாருங்க, இதே இடத்துல தான் வந்து நின்றுட்டு ஐயா கூப்பிட்டுட்டாரு, வாடா எழுந்திருச்சு வெளியே வாடா. ஏன்னா அந்த சூழல் எனக்கு வேற மாதிரி எண்ணங்கள் இருந்ததுனால எழுந்திருச்சு வாடா வெளியேன்னு கூப்பிட்டாரு. அது கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நானும் எழுந்திருச்சு வந்தேங்க ஐயா. வந்தது திருப்பி நான் போய் படுத்துட்டேன். திருப்பி 2வது டைம் தான் அடித்து எழுப்பி கூப்பிட்டுதுங்க ஐயா. அதுக்கப்புறம் தான் இந்த மரம் இயற்கையாகவே ஐயா வந்துட்டு போனதுக்கப்புறம் சின்ன மரமாக இருந்து இயற்கையாக வந்ததுங்க ஐயா. இது பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் எல்லாமே மரம், எல்லா வகையான பழ மரம், மாமரம், செம்மரம் எல்லாமே வச்சுட்டு இந்த சூழல் தாங்க ஐயா நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த இடத்துல தான் எப்பயுமே இருக்குங்க ஐயா, வேறு எங்கேயும் போகிறதில்ல. விவசாயம் அது இல்லாமல் விவசாயம் பார்த்துட்ருக்கேன். சாயந்தர நேரத்தில் கம்பல்சரி 6 மணி ஆச்சுனாக்கா உள்ளார ஐயா பீடத்துக்கு தியானத்துக்கு போயிடுறேங்க ஐயா. மற்றபடி எந்த உருவத்தில் நடந்து வந்தாருங்க ஐயா? உருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான தோற்றத்தில் வந்தாருங்க ஐயா, மிக எளிமையான. ஆமாம், இப்போ நேச்சுரலாக எப்படி இருந்தாரோ ஆரம்பத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் அதே மாதிரி தாங்க ஐயா வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டு போனார். அந்த காட்சி கொடுத்ததுனால தாங்க ஐயா இந்த அளவுக்கு நான் மிகப்பெரிய ஒரு இதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மரத்துக்கிட்ட அமாவாசை பூஜை ஆச்சுனாங்க ஐயா, இந்த வேப்ப மரத்துக்கிட்ட வந்து எல்லாருமே இந்த சுகர் பேஷண்ட்டு, நோயில் பாதிக்கப்பட்டவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விளக்கு போடுவாங்க ஐயா. விளக்கு போட்டுட்டு இதை ஒரு 11 சுற்று இல்லைன்னா 21 சுற்று அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் இப்படி பண்ணும் போது நல்லா எங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்குது, நோய் தீர்ந்திருக்கு, கால் வலி போயிருக்கு, உடல் ரீதியான பிரச்சனை குணம் இருக்குது அப்படின்ட்டு பக்தர்களாக சொல்கிறது தாங்க ஐயா. ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அமாவாசை பூஜை ஈவினிங்கில் 6 மணி ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே பூஜை பண்ணிவிட்டு ஐயா எங்கே காட்சி கொடுத்தாரோ அங்கே ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு தாங்க ஐயா அடுத்ததே நான் உள்ள தியானத்துக்கே போகிறேங்க ஐயா, தியான சபைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இயற்கையாகவே நான் வந்து ஐயாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆரம்ப கட்டத்திலே வேப்ப மரத்தில் அங்கே நம்ம ஜீவசம வேப்ப மரத்தில் இதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குன்னு. ஆமாங்க, இந்த ஜீவசம அங்கே நம்ம கணக்கம்பட்டியில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னாங்க ஐயா, வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பின்னாடி கூட ஒரு மரம் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பட்டை இருக்கும் அந்த மரத்தில் பாருங்கள். பட்டை வேப்ப மரம் தான் பட்டை இருக்குது. ஆனால் இந்த மரத்தில் மாத்திரம் பாருங்கய்யா கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்டையே இருக்காதுங்கய்யா. எங்கே பார்த்தாலுமே பட்டையே சேம் கணக்கம்பட்டியில் எப்படி இருக்கோ அப்படியே முழாண்டுட்டு அப்படி தான் இருக்கும் பாருங்கள், எதுலேயுமே பட்டையே இருக்காது. இந்த மரம் இதுக்கு முன்னாடி நான் எங்கே பார்த்தேன்னா கணக்கம்பட்டியில் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐயாவாய் உருவாக்கி இருக்காரு. இது அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமே அதுதாங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இது நிறைய பேர் இந்த சுகர் இருக்கிறவங்கலாம் கூட 2 இலையை பறித்து சாப்பிட்ருக்காங்க ஐயா. சாப்பிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க சுகர் எனக்கு 300-400 இருந்து கூட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத பக்தர்களாக சொல்லியிருக்காங்க ஐயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா செடிங்களும் எல்லா தோட்டத்துலையும் பாருங்க ஐயா, இயற்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்கம் பார்த்தோன்னா இயற்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி எல்லா செடி, செம்மரம், பெரிச்சு மரம் செடி, கொய்யா மரம், தென்னை மரம், ஆரஞ்சு செடி, இதுங்க சப்போட்டா செடி, எல்லா செடியுமே வச்சுருக்குங்க ஐயா. நான் முழு நேரமே இங்கே தாங்க ஐயா இருக்கேன், பீடத்தில் தான் இருக்கேன். இயற்கையோடு இருக்குங்க. ஆமாம், இயற்கையோடு இருக்குங்க ஐயா.